வானலாக நிற்கிறார். நீ ஓங்கு செம்பன் முடி ஆயிரம் மினிசை இமைப்ப ஓயா அருவி திரள் உத்திரியத்தை ஒப்ப. அந்த அருவி அவனுடைய மேல் வஸ்திரமா இருக்கான் உத்திரியம். தீயோர் உலரா ஆகிய கால் அவர் தீமை தீர்ப்பான். மாயோன் மகர கடல் என்று எழு மாண்பதாய். பார்க்கடல் வேந்தன் வருவது போல் வருகிறான். நூல் ஏந்து கேள்வி நுகரார் புலன் நோக்கல் உற்றார் போல் ஏந்தி நின்ற தனியாள் மெய்வராது நீங்க காலாழ்ந்து அழுந்தி கடல் குப்புழி கூச்சமாகி மால் ஏந்த ஓங்கு நெடு மந்திர வெறுப்பு என மந்திரமலையை போல தள்ளற்க அருநல் சிறை மாடுதழை பொடு ஓங்க எள்ளற்க அருநல் நிறம் எல்லையில்லாது புள்ள வள்ளல் கடலை கெட நீக்கி மருந்து வவ்வி உள்ளூற்ற எழும் ஓர் உவனத்து அரசேயும். உவனம்னா உவனத்தரசு சுபர்ணன் எனும் பெயருடைய பறவைக்கு அரசனாகிய கருடனை போல் வருகிறான். ஆன்று ஆழ் நெடு நீரிடை ஆதியோடு அந்தமாகி தோன்றாது நின்றான். அருள் தோன்றிட முந்து தோன்றி மூன்றாம் உலகத்தோடும் முற்று உயிராய மற்றும் ஈன்றானை ஈன்ற கவனத்தனி அண்டமன் நெடுநீரிலே அங்கு. ஆமா, அந்த தன்மை ஒருவராலும் அறியப்படாத திருமாலை போல ஈன்றானை ஈன்றவன், இந்த உலகத்தை ஈன்ற பிரம்மாவை ஈன்றவனை போல் வருகிறான். இந்நீரின் எண்ணத்தகும் எந்த எய்தி என்று செந்நீர்மை செய்யேன் என சிந்தனை செய்து நொய்தில் அந்நீர் வந்த முதல் அந்தணன் ஆதினாள் அம்முன்னீரில் மூழ்கி தவமுற்றில் முளைத்தவா போல். இந்த பிரம்மா தாமரப்பூல வந்தார்கள். பூவால் இடையூறு புகுந்து பெறாத நெஞ்சின் கோவா முனி சீரிட வேலை குறித்த எல்லாம் மூவா முதல்வன் நாயகன் மீள முயன்ற அந்நாள் தேவாசுரர் வேலையில் வந்து 7 திங்கள். தேவாசுரால் வந்து எப்படி அமிர்த மதனம் பண்ணாலோ அது மாதிரி நிறம் குங்குமம் ஒப்பன நீல் நிறம் வாய்ந்த நீரில் இறங்கும் பவளக்கொடி சுற்றின செம்பொன் எய்ந்த பிறங்கும் சிகரம் படல் மூன்றில் துறும் பிணவோடு உறங்கும் மகரங்கள் உயிர்ப்போடு உணர்ந்து. மகரம்னா மீன், உணர்ந்து பெற சுறாமி. கூன் சூழ் முதிர் இப்புரை இப்பி குறைக்க நிறைத்த பாசிவான் சூழ் மழை ஒப்ப வயங்கு பழிங்கு மூன்றில் தான் சூழி நாளில் தகைமுத்தம் உயிர்த்த சங்கம் மீன் சூழ் வரும் முழுவன் மதி வீர அங்க வருகிறான். பல்லாயிரம் ஆயிரம் காசி இனம்பாடி இமைக்கும் கல்லார் சிமய தடம் கைத்தரம் நீண்டு காட்டி தொல்லார் கலியுள் புகமூழ்கி பயந்து தோற்றத்து எல்லார் மணியீட்டம் எழுகின்றது என்ன. மனையில் பொலிமாக நெடுங்கொடி மாலை எய்ப்ப வினையின் திரள்வெள் அருவி திரள் தூங்கி விழ நினைவின் கடலூடு எழலோடும் உணர்ந்து நீங்கா சுனையின் பனைமின் சிமிலோடு தொடர்ந்து துள்ள. அங்க மீன்கள்லாம் துள்ளுகிறது. இவர் வருகின்ற வேகத்திலே கொடு நாவலோடு 2 புலப்பகை. ஆமா, இந்த நாவலோடு 2 நாளோடு தப்பா பண்ணிட்டு கொடு நாளோடு 2 புலப்பகை. நாளோடு 2ன்னா 6 காமக்ரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம். குற்றம் 3 சத்தோகுணம் ரஜோகுணம் சமோகுணம்னு சொல்றோம். இந்த குற்றம் 3 இருக்கு. கடும் பற்றுடம் மானம் உவகை மதம் இதெல்லாம் சொல்லு. அப்புறம் கடுஞானம் வெளிப்பட உயர்ந்த துயர்த்திலார் போல் விடநாகம் உழைத்தலை விம்மல் உழந்து வீங்கி நெடுநாள் குறைவுற்ற உயிர்ப்பு நிமிர்ந்து நிற்பர். காமக்ரோதங்களை விட்ட ரிஷிகள் எப்படி எல்லாவற்றையும் துறந்து இருப்பார்களோ அதை போல் பறந்து வருகிறார் ஆஞ்சனை என்று சொல்கிறார். எழுந்து ஓங்கி விண்ணோடு மண்ணோக்க இலங்கும் ஆடி உழந்து ஓடு காலத்திடை உம்பரின் உம்பர் ஓங்கி கொழுந்து ஓடி நின்ற கொடுங்குன்றை வியந்து நோக்கி அழுங்காமலத்து அண்ணல் இது என்போல் என அமிர்தான். மைனாகத்தை கீழே தன்ற நீர்மேல் படரா நெடுங்குன்று நிமிர்ந்து நிற்றல் சீர்மேல் படராது என சிந்தை உணர்ந்து செல்வான். வேர்மேல் பட வன்தலை கீழ்பட நோக்கி விண்ணோர் ஊர் மேற்படர கடிது உம்பரின் மீது உயர்ந்தார். உந்தாமனும்
உனைந்து உயர்வேலை ஒழித்த குன்றம் சிந்தா குலம் உற்றது பின்னரும் தீர்வியில அன்பால் வந்து ஓங்கி ஆண்டு ஒரு சிறு மானிட வேடமாகி எந்தாய் இதுகள் என இன்னது இன்ன இசைத்தன்று மானுஷ வேஷத்தோடு நின்று இந்த மலை பேசுறது. வேற்று குலத்தோன் அதன் ஐயா விலங்கலெல்லாம் மாத்து சிறை என்ற அறிவச் சிரமான ஒற்ற வீற்றுப்பட நூறிய வேலையின் வேலை உயித்து காற்றுக்கு இறைவன காத்தனன் அன்பு காந்து அண்ணான் அருங்காதலன் ஆதலின் அன்பு துண்ட என்னால் உனக்கு ஈண்டு செய்தற்கு நீ வாயு புத்திரன் என்று தெரிந்து வந்தேன். இன்மை பொன்னார் சிகரத்து இறையாரினை போதி என்ன உன்னால் உயர்ந்தேன் உயர்வுக்கும் உயர்ந்த தோளாய் கார்மேக வண்ணன் பனி பூண்டனன் காலின் மைந்தன் தேர்வான் வருகிறான். காலின் மைந்தன் கால்னா காற்று வாயு மைந்தன் சீதையை தேவருய பேர்வான் அயல் சேரி இதில் பெரும் வேலையில் என்ன நீர்வேலையும் என்னை உரைத்தது நீதி நின்றான். நல்லதாயும் நல்லன் எனக்கு இவன் என்று நாடி இற்றே இறை எய்தினை எய்தி கோடி என்னால் பொன்தான் அகல் மார்பா தம் இல்லுழை உவந்த போது உற்றார் செயல் மற்றும் உண்டோ என்று உரைத்தார். உரைத்தாரன் உரையன் இவன் ஊரு இளன் என்பது உண்ணி இவன் கொல்லாதவனில்லை என்று நினைத்து விரை தாமரை வாழ்முகம் விட்டு விளங்க வீரன் சிரித்தான். அளவே சிறிது அத்திசை செல்ல நோக்கி வரைத்தாள் நெடும்பொன் குடுமித்தலை மாடு கண்டான். தெற்கே போவதற்கு வருந்தேன் அது என்னால் துணை வானவன் வைத்த காதல் அறிந்தேன். இனி யாதும் என் ஆசை நிரப்பி அல்லால் பெருந்தேன் பிழிசாலும் என் அன்பு பிணித்த போதே இருந்தேன் நுகர்ந்தேன். இதன் மேல் இனி ஈவது என்னோ இனிமே நீ எனக்கு என்ன உபச்சாரம் பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் நீ பேசினதே போதும் பெருந்தேன் ஆனேன் என முன்பில் சிறந்தார் இடை உள்ளவர் காதல் முற்றம் பின்பில் சிறந்தார் குணம் நன்று இது பெற்ற யாக்கைக்கு என்பின் சிறந்தாயது ஓர் ஊற்றம் உண்டு என்னலாமே அன்பின் சிறந்தாயது ஓர் பூசனை யார்கள் உண்டோ. அன்பை விட இந்த உலகத்துல என்னதான் எதை கொடுத்தாலும் எதை வள்ளல்கள் எதை செஞ்சாலுமே அன்பு இருந்தால்தானே கொடுப்பதற்கே வரும். அன்பை விட என்ன வேணும் என சொல்லுகிறார்கள். அன்பு இந்த உலகத்துல நாம் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஒரு பொருளை கொடுக்குறோமே தவிர நம்முடைய அன்புக்கு அந்த பொருள் ஈடாகாது. ஒரு குழந்தையை பார்த்து பிஸ்கட்டை தரோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மேல இருக்கிற பிரியத்துக்கு அந்த குழந்தை நாளட்டுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சாக்லேட் பிஸ்கட் தரும். நம்முடைய அன்பு அந்த சாக்லேட்ல அடங்கல, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நான் கூட அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுத்து அப்படி கொடுத்தோம்னா ஒரு நாள் தான் சரிங்க, ரெண்டாம் நாள் கிட்ட போன அப்படின்ட்டு போகும். அதுக்கு சாக்லேட்டை கொடுத்தா தான் அதுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய நாலஞ்சு அவ்வளோதான் புரியுது. அதே குழந்தை 20 வயசு ஆயிடுச்சு நம்ம சாக்லேட் தர வேண்டாம். சௌக்கியமா இருக்கியா, நீ படிச்சியா, உனக்கு என்ன வேணும், பாட புஸ்தகம் வாங்கி தரட்டுமா, என்ன வேணும், அந்த அறிவுக்கு ஏற்ற வண்ணம் நான் உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், மாமா வாங்கி தரேன், அத்தை வாங்கி தரேன் இப்படின்னு சொன்னாதான் அந்த அதுக்கு செயல்பாடு இல்லையா. அப்பா வாங்கிட்டாங்க, நீங்க சொன்னதே போரும் அப்படின்பா. அந்த தெளிவாங்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, நீங்கள் எனக்கு சொன்னதே போதும் என்று அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். அன்பின் சிறந்தாயது ஒரு பூசலை யார்கள் உண்டே. அன்பின் சிறந்தாய், அன்பை விட சிறந்த ஒரு பூசலை வேற என்ன வேண்டும். ஈண்டே கடிதியாகி இலங்கை விலங்கல் எய்தி ஆண்டான் அடிமை தொழில் ஆற்றலின் ஆற்றல் உண்டோ. மீண்டால் நுகர்வேன் நல்விருந்து என வேண்டி நான் திரும்பி வரும்போது சாப்பிட்றோம். மெய்மை பூண்டான் அவன்கண் புலம் பின்புட முன்பு போனான். செவ்வான் கதிரும் குளிர் திங்களும் தேவர் வைகும் வெவ்வேறு விமானமும் மீனோடு மேகம் மற்றும் எவ்வாய் உலகத்தும் ஈண்டிருந்த தம்மின் உபாதன ஒத்திட ஊழிவன் காலம் ஒத்தான். நீர்மா கடல் மேல் நிமிர்கின்ற நிமிர்ச்சி நோக்கா பார்மேல் தவழ் சேவடி போய் நடவா பதத்து என் தேர்மேல் குதி கொண்டவன் திறன் சிந்தை செய்தான். ஆறுமேல் கொல் என்று என்னை அறுக்கனும் ஐயமுற்றான். இவன் யாரை பிடிக்கும்,
இவன் சூரிய பகவானே சந்தேகப்பட்டு பார்க்கிறான், இவ்வளவு வேகத்தோடு வருகிறானே, அருக்கன்னா சூரியன். வாழ்வொத்து ஒளிர்வாழ் எயிர் ஊழின் மருங்கு இமைப்ப நீழ்வொத்து உயிர்வாளின் விசும்பு நிரம்ப மையன் கோள் ஒத்த பொன்மேனி விசும்பு இரு கூறு செய்யும் நாள் ஒத்தது மேல் ஒளிக்கு இருளுற்ற ஞானம். சூரிய சந்திரனை போன்று இந்த மேகத்தை கிழித்து கொண்டு போகிறான். இப்பொழுது தேவாலயம் என்ன பண்ணா, இவனுக்கு இன்னும் வீரம் இருக்கா, இடைஞ்சல் வந்தா தைரியமா போறானாங்கிறதுக்கு ஒரு ராட்சசன், ஒரு தேவனை ராட்சசனாக்கி பெண் உருவத்துல சுரப்பின்னு பேரு, சுரசெய்னு அவளை அனுப்புறா. அவளை சாப்பிட போறேன் அனுமாரன்னு சொல்லும் போது வாயில புகுந்து வெளியே கிழிச்சு. இதுலேருந்து நாம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இடையூறு நம்மை தேடி வரத்தான் வரும். நாம் எந்த விதமான இடைஞ்சலுக்கும் நாம் தளர்ந்துவிடக்கூடாது. தளர்ச்சி நமக்கு எப்பொழுது தளர்ச்சி வருகிறதோ ராமநாமாவை ஜெபம் செய்யும். அதைத்தான் இப்ப அனுமானே சொல்லப்படும். எப்பொழுது நமக்கு தளர்வு வந்து விடுகிறதோ, இதெல்லாம் நான் வர்ணிக்கல, அதுதான் முதலே கதையை சொல்லிட்டேன். அனுமார் மேல போற ராமநாமா தான் வசதிங்கிறத சொல்ல போறார், அவர் வாயாலே சொல்ல போறார். மூன்று உற்ற தலத்திடை முற்றிய துன்பம் வீழ்ப்பான் என்றுற்று வந்தால் வலிமையை உணர்த்தினி என்ற ஆண்டுற்ற வானோர் குறைதர அரக்கியாகி வானோர் சொல்லி தோன்றுற்ற நின்றால் சுரசை பெயர் சிந்தை தூயாள். சுரசை அவர் தட்சன் மகள், காசியபர் மனைவி, இவள் நாகமாதா. அவர் ஒரு பெண்ணா மாறி இவர் வர இடத்துல இருக்கிறார். பேழ்வாய் ஒரு அரக்கி உருப்போட ராட்சச உருவத்தோட பெட்பின் ஓங்கி கோட்வாய் அரியின் குலத்தாய் அரின வானரம் கொடுங்கூற்று முக்க வாழ்வாய் எனக்கு ஆமிடமாய் வருவாய் கொள் என்ன நீழ்வாய் விசும்பும் தனது உச்சி நெருக்க நின்றாள். தீயே எனலாய பசிப்பிணி தீர்த்தல் செய்யவாய் ஆயே. நான் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, இந்த பக்கம் வந்தா அரையும் சாப்பிடுவேன், இன்னையும் சாப்பிட போறேங்கிற விரைவுற்று என்னை அணைமின் வன்மையாளா நீயே இனி வந்து என் இடம் புணர்ந்து எயிற்றின் வாயே புகுவாய் வழி மற்ற இலை வாணி என்றான். உனக்கு போறதுக்கு வழி கிடையாது, என் வாய்தான். பெண்பால் ஒரு நீ பசிப்பீழை ஒருக்க நொந்தாய் உண்பாய் எனது ஆக்கை யான் உதவுவதற்கு நேர்வல் விண்பாலவர் நாயகன் ஏவல் இழைத்து மீண்டான் நண்பால் என சொல்லினான். நல்லறிவான் நக்காள், நல்ல அறிவாளர். ஆமா, சிரிக்கிறாள் அவள். காய்ந்து ஏழு உலகங்களும் காண நீ யாக்கை தன்னை ஆர்த்த பேசி தீர்வன் இது ஆணை என்று அன்னாள் சொன்னாள். ஒருத்தானும் உவந்து ஒருவேன் எனது ஊழில் பேழ்வாயை சேர்ந்து ஏறுகின்றேன் வலையாம் எனின் என்றோடைய நான் முடிஞ்சா நான் உன் வாயை கிழிச்சுக்கிட்டு போறேன், இல்லைன்னா உனக்கு இறையாறேன் அப்படின்னு சொல்றார். அக்காலை அரக்கியும் அண்டம் அனந்த ஆக புக்கால் நிறையாத பழை பெருவாய் திறந்து விற்காது விழுங்க நின்றாள். அது நோக்கி வீரன் திக்கார் அவள் வாய் சிறிது ஆம்பகை சேனில் நீண்டார். அவ வாய்க்கு ஏதாப்புல தன்னோட உடம்ப சின்னதாக்கி உள்ள போனார். அதுதான் இதெல்லாம் அவருக்கு அந்த ஆற்றல் வந்ததற்கு காரணமே ராமநாம சொல்றார். இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி செய்ய இயலுமா? வானரம் என்பது மனிதர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பது தானே என்று உங்களுக்கு தோன்றும். எது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறதோ அது பகவத் விஷயமாக நடக்கிறது என்று நாமே சில விஷயங்களை செய்யும் பொழுது இப்படி நடந்தது ஆச்சரியமா இருக்கே என்று எண்ணுவோம். நாம் எப்படி செய்தோம், நம்மால் எப்படி நடக்கிறது, அங்குதான் நாம் பகவான் நடத்துகிறான் என்ற சிந்தனை நமக்கு வந்து வர வேண்டும். நாம் ஆச்சரியப்படுவோம். ஏனால் ராமநாமா சொல்வதனால் நமக்கு எல்லாம் கிட்டும். ஒன்றை உணர்வு தயவு செய்து வா, கடவுள் இல்லைன்னு சொல்றவா என்ன வேணாலும் சொல்லுவா, இல்லை இந்த கடவுளுடைய நம்பிக்கை இருக்கிறவா
வியாபார நோக்கத்தோட கோயிலுக்கு வரவா, இத்தனை பிரதட்சணம் பண்ணா எனக்கு இத்தனை பலன் கிடைக்கும், இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா, அவளும் ஏதோ குறை சொல்லுவான். அவளும் இல்லைன்னு சொல்றவானும் ஒண்ணுதான். எல்லாம் அவன்தான் நடத்துகிறான் என்று ஒரே சிந்தனையில் ராமநாமா ஜபம் செய்யுங்கள். நாம் இல்லை, நாம் நடத்த உண்மையை உணருங்கள். பல நாளும் உணரும். பல தடவை சொல்லியிருக்கு. இங்க ஒரு வருஷம் ராமாயணம் சொல்லுகிறோமே, இந்த இடமே யாருக்குமே இருப்பதே தெரியாது என்று பலமுறை சொல்லியிருக்கோம். நமக்கு தெரியவில்லை என்பதனால் இந்த இடம் இல்லாமல் போனதா? வருஷக்கணக்காக 100 வருடத்திற்கு மேல் இருக்கிறதே. அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கு இப்படி ஒரு தூய்மையான இடத்தை கொடுத்திருக்கிறான் என சொன்னால் அது ராமனுடைய நாம் அனுபவிப்பது. அவன் தேர்ந்தெடுக்கிறான். இங்கே வந்து சொல் ராமாயணத்தை. மற்ற இடத்துல நம்ம தூய்மை இல்லைன்னு சொல்லல, நமக்கு இது தூய்மை என்று ஒதுக்கி இருக்கிறார். புரிந்து கொள்ளு, நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் யாரும் நமக்கு நான் எத்தனையோ பெற்ற இடம் கேட்டேன் கொடுக்கலையே, கொடுப்பினை இல்லாதவர்கள், அதனால கொடுக்கவில்லை. கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுகிறோம். கொடுத்து வைத்தவன் ஏன் கொடுத்து வைத்தவன்? அவன் ராமநாமாவை கேட்க வேண்டும் என்று கொடுத்து வைத்திருந்தால் தான். பல இடத்துல போய் பாருங்க, இந்த ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் மடம் கோயில் பூட்டி வைத்திருக்கிறார். இருக்கிறது கூட ஃபங்க்ஷன், சங்கர ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி வந்தா நம்ம பெருக்குவோம். டெய்லி வரதுக்கு கூட அனுப்பிச்சு கெஞ்சினேன். கம்பனை கம்பன் இந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண சிதம்பரத்திலே வீடு வீடாக போய் கெஞ்சினானே. இந்த ராமாயணத்தை நான் படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். இந்த ராமாயணத்தை அந்த காலத்திலும் உணராமல் இருந்தார்களா? 9ஆம் நூற்றாண்டிலே கெஞ்சி இருக்கிறானே என்றார். நான் இப்பொழுது 1 வருஷம் சொல்ல வேண்டும் என்ற உடனே ஒவ்வொரு ஊரிலும் கெஞ்சும் போதுதான் தெரியும். ஓ, ஏன் கெஞ்ச வைக்கிறான் ராமன்? வேறு ஒன்று, இந்த ராமாயணத்தை புரிந்து கொண்டு இந்த இடத்தில் தான் நடத்த வேண்டும் என்று ராமாயணத்தை புரிந்த மனிதன் நம் கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நாம் பல பேரை கெஞ்சித்தான் ஆகும். இதனுடைய பெருமையை தெரியாதவர், பெருமையை தெரியும். இங்கேவா மெட்ராஸ்ல, இங்கேவா அங்க வாங்க, அது எங்கேயோ நான் இருக்கிற இடத்துக்கு தள்ளி அங்க தாம்பரம் தாண்டி ஒருத்தர் வீடு தரேன், கிரவுண்டோட. ஆமா, ஒருத்தர் நான் வீடு கிரவுண்டோட வச்சிருக்கேன், சொல்ல முடியாது, விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இடம் 2 சொல்றேன், இடமும் தரேங்கிற விற்கிறேங்கிற. நான் பாட்டுக்கு ராமனை தூக்கின்னு போயிட்டு ராமாயணம் ஆரம்பிச்சுட்டு விற்றுட்டான்னு வச்சுக்குவோம். அப்புறம் ராமனை தூக்கின்னு ஓடணும். எவ்வளோ கட்டம். ராமனை நம்ம இப்படி வச்சோம் வைக்கணும்னா ராமனை இருந்து நமக்கு திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்தான் நமக்கு ஒரு அஞ்ஞானம் இருந்தாலும் மனித தன்மையில நம்ம வந்து பிரயத்தனம் பண்ணித்தானே ஆகணும். பிரயத்தனம் பண்ணாமல் இருக்க முடியாது. அது அனுமார் இடத்துல கற்றுக்கொள்றேன். பிரயத்தனம் பண்ணும்போது இப்பொழுது பார்த்தோமே, ராமனும் லட்சுமணனும் அவருக்கு வலதிலே இடதிலேயாக வருகிறார்கள். என்ன அழகாக சொல். ராமநாமாவை சொல்வதனால் வலதிலே இடதிலேயாக வருகிறார்கள். அப்பொழுது நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ராமநாமாவை சொல்லுவோமே, ஆனால் நமக்கு வலதிலே இடதிலேயாக ராமனும் லட்சுமணனும் வருவார். தெரிந்து கொள்ளும். நீங்கள்தான் தொண்டு செய்கிறீர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நான் கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் எனக்கு ராமலட்சுமணனை போல இந்த கல்யாண ராமனுக்கு வலது கையாகவும் இடது கையாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் ஆச்சரியம். உண்மையை சொல்லுங்கள். உங்களை புகழ்வதற்கு சொல்லவில்லை. ஒருத்தரை உன்னை கேட்டா கொடுக்குற ஒரு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கும், ஒருத்தரை நெய்யை கொண்டாங்கன்னா, ஒருத்தரை வெண்ணையை, ஒருத்தரை முந்திரி பருப்பை கொண்டாங்க, ஒருத்தரை சிலிண்டரை கொண்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு இந்த இவர் கூடவே இருந்து
சமைச்சு போடுறேன். இப்போ இவர் வந்தது நான் சமைக்கிறது, அவர் நானும் பிரச்சாரம் போடுறதில்லை, அவர் தான் போட்டு பட்டாபிஷேகம் வரைக்கும் நிற்பேன். பார்த்து மாமி முதல்ல சரின்னு நான் அதை சொல்லுவேன். அது அதுதான் ராமநாமா சொல்வது. புரிந்து கொண்டு அவர் வெயிலில் கொண்டு கொடுப்பேன் சாப்பாடு. அடிக்கிற வெயில பார்த்தா தொண்டு பண்ண தோணுமா? நம்மள தான் என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்காச்சும் வந்து சாப்பிட்டு போறேன், இல்லை பச்சை பிடிச்சி வரேன். ஆமா, தொண்டு என்பதற்கு தெரிந்து கொள்ளுங்கள், சிரமப்பட தொண்டு என்றார் எல்லாரும் தொண்டு பண்ண. அதனால இது இந்த நடப்பதிலே தெரிந்து கொள்ளுங்கள். ராமநாமாவை சொல்வதனால் ஒருத்தர் உட்காரம் உள்ள குஷன் வாங்கி வாங்க அப்படின்னு இன்ஜினியரை சொன்னேன், உடனே வாங்கி ராமநாமா சொல்றது. நான் என்ன பெரிய அதிகாரியா, ரட்சாதிபதியா, ஜமீன்தாரா? ஒன்றும் கிடையாது. ராமநாமா உங்களுக்கு மதித்தான் சொல்லுங்க. ராமநாமாவை சொல்லுங்கள். ராமநாமாவை ராமனை ஸ்மரிங்க. வேறு ஸ்மரிக்க வேண்டாம், நமக்கு வேறு எண்ணங்கள் வேண்டாம். இன்மேல் படர் நோன்மையாய் உடல் வீக்கம் நீங்கி தன் மேனியாய் அவள் தாயினும் அன்பு தாழ என்மேல் முடியாதனை என்று இனிது ஏந்தி நின்றான். பொன்மேனியினும் நெடிது பூசி ஆசி புனைந்து போனான். கீதங்கள் இசைத்தனர் கிண்ணறர், கீதம் நின்ற வேதங்கள் இயம்பினர் பேதையர்,